பார்த்துங்க. அண்ணி வாங்க. அண்ணி அண்ணி. ஏன் மாப்பிள இவர் எங்க இருந்து புட்டின்னு வந்தீங்க? எவ்வளோ நெஞ்செழுத்தையா உனக்கு? உன் மாப்பிள்ளைக்காக கைராசி கடையும் கைராசி ஊட்டையும் கேட்டவன் தானே நீ? மனசாட்சியோட நடந்துக்கையா. அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நீங்க உள்ள போங்க. இது ஒண்ணு சொல்லிடா. இந்த ஆளு நடு கூடத்துல நிக்க வச்சிருக்கிறது பெரிய விஷயம். இதுல இவர்கிட்ட பேச வேற போறியா? நீங்க உட்காருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் உள்ள இருக்காரு, நான் கூப்பிடுறேன். வர சொல்லுமா. என்னங்க, ஆனந்தி அப்பா வந்திருக்காரு. உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? அந்த ஆள் சோத்துல உப்பை போட்டு திங்கிறானா என்னன்னு தெரியல. வந்து நடு கூடத்துல உட்காந்து கிடக்குறான் பாரு. கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாம. என்னம்மா இன்னத்துக்கு இப்ப ஸ்டவ் பத்த வைக்கிற? என்ன பண்ண போற? அவர் வந்திருக்காரு இல்லம்மா, காஃபி போடணும்ல. யாரு? அந்த சாம சுந்தரத்துக்கா? அவனுக்கு காபி மட்டும்தான் மிச்சம். ஏமா நீ திருந்தவே மாட்டியா? நீ எல்லாம் இப்படி பண்றதுனால தான்மா அவனுங்கெல்லாம் அப்படி தலையில ஏறி உட்கார்ந்து கிடக்குறானுங்க. இப்ப பேச்சளவுக்கு பிரிச்சிருக்கிற சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதனால உங்க மாப்பிள்ளை சேதுராமன் அப்புறம் வைரவன் அவங்க எல்லார் கூடயும் சேர்ந்து பேசி ஒரு தேதி சொன்னீங்கன்னா அன்னைக்கு நாங்க எல்லாரும் வந்து கையெடுத்து போட்டுருவோம். அதோட எல்லாமே முடிஞ்சிடும். சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க, கண்டிப்பா சொல்லிடுறேன். இந்தாங்க காஃபி குடிங்க குடிங்க. அப்புறம் ஏதோ உங்க பாரம்பரிய வீட்டையும் கடையும் என் மாப்பிள்ளைக்கான்னு கேட்டதில்ல என் மேல உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனா அதை நான் எனக்காக கேட்கலையே, உங்க தம்பிக்காண்டி தானே கேட்டேன். ஏன் வாடகைக்கு விடவா இல்ல ஒரேடியா வித்துறதா? இல்ல தம்பி, அப்படிப்பட்ட எண்ணமே எங்களுக்கு இல்லப்பா. ஏங்க எங்க அண்ணன் நீ வீட்டுல இருக்கும்போது யாரோ ஒரு பணக்காரனை கூட்டிட்டு வந்து வீட்டை சுத்தி காட்டானே, எதுக்காக? ராஜேந்திரா, திரும்ப திரும்ப பழைய விஷயங்களை பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாருங்க, என்னோட எண்ணம் கைராசி குடும்பத்தோட பாரம்பரிய வீடு அப்புறம் காந்தி வீதி கடை, இது ரெண்டையும் எந்த விதத்திலையும் வாடகைக்கு விடவோ இல்லை விற்கவோ கூடாது. அது மட்டும்தான் என்னோட எண்ணம். மற்றபடி எல்லாம் ஒத்து வந்தா சரவணனே கைராசி சில்க்ஸை எடுத்து நடத்திட்டோம். ஐயா யாரு? அண்ணே நம்ம கதிர்னே. வர சொல்லு. வா கதிர், உள்ளவா. வா கதிர், வா உட்கார். பரவாயில்லைங்கய்யா. என்னாச்சு? காஃபி எடுத்துட்டு வரேனுங்க. இல்ல வேண்டாமா. ஐயா என்னையா இது? என்னென்னமோ நடந்து போச்சு. போட்டமே, அதை பத்தி பேச வேண்டாம். ஐயா 2 நாள் கடைக்கு வரல, இன்னைக்காச்சும் வருவீங்களா? தம்பி வருவாரு, நீ போ, வந்துருவாரு. அது கதிர், நான் இனிமே அந்த கடைக்கு வரமாட்டேன். ஐயா என்னையா சொல்றீங்க? ஆமாப்பா, இன்னும் 2 நாள்ல யார் உங்க புது முதலாளின்னு
சொல்லிடுறேன். ஒருத்தரா இருக்கலாம், இல்ல 2 பேரா கூட இருக்கலாம். எல்லாத்தையும் பேசி ஒரு முடிவுக்கு வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும். கதிர், ஐயா மன்னிக்கணும் ஐயா, நீங்க எனக்கு முதலாளினா நீங்க மட்டும்தான் ஐயா முதலாளி. நீங்க இல்லாத இடத்துல கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேயா. எனக்கு கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சரி, நீங்க தான் எனக்கு முதலாளி. என்ன மன்னிச்சிருங்க. கதிர் இரு. இங்க வா. இது பாரு, எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வல்ல? ஐயா என்ன எப்படி சொல்றீங்க? உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வியா? என் உயிரை கூட கொடுப்பேன் உங்களுக்காக. அப்ப சரி, நான் சொல்ற மாதிரி செய்வேனா நீ கடையில இரு. ஐயா என்னங்க அது? என்னங்க எப்படி சொல்றீங்க? இங்க பாருங்கய்யா, நீங்க ஏதோ சொன்னதுக்கு வேணா இருக்கிறேன், ஆனா நீங்க இல்லாத இடத்துல நிச்சயமா என்னால இருக்க முடியாதுயா. நான் வரையா. ஏய் கதிர், கதிர், என்னடா இவன்? ரொம்ப பாசமான பையன், நல்ல உழைப்பாளி. அவன் அப்பா கூட நம்ம கடையில தான் வேலை செஞ்சாரு. நம்ம பாரம்பரியத்தையும் ஒத்துமையும் பார்த்து அவங்க அப்பா இந்த பையனை நம்ம கடையில தான் வேலை பார்க்கணும்னு கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. அதான் தாங்கிக்க முடியாம பேசிட்டு போறான். சரி பரவாயில்ல, நீங்க போய் பேசிட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுங்க. சரிங்க, நான் பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். வரேன். சரி. ஐயா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இல்ல, அன்னைக்கு நானும் மீனாட்சியும் கட்டின துணியோட அப்படியே கிளம்பி வந்துட்டோம். திரும்ப அங்க போக மனசு இல்லை. எங்க ரூம்ல இருக்கிற பீரோல சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இங்கிருந்து யாரையும் அனுப்ப முடியாது. அதனால நீங்க போய் அதை எடுத்துக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொண்டு வந்துருங்க. சாவி எங்க பக்கத்து ஷெல்ஃப்லயே தான் இருக்கு. சரிங்க சரிங்க, வரேங்கம்மா. என்ன மாப்பிள்ளை இது, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? என்ன பண்றது, சில நேரம் விதியோட போக்கை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அடடடடட, நீங்க வேற மாப்பிள்ள. சதி கூட பிறந்தவங்க எல்லாம் சேர்ந்து செய்யற சதி. எங்களுக்கு உண்டான லட்சியம், எனக்கும் மீனாட்சிக்கும் அந்த வீட்டு மேல இருக்கிற பிரியத்தினாலதான் அங்கிருந்து நாங்க வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அத வெறும் சொத்தா நாங்க நினைச்சதில்லை. இப்போ அதுக்காக யார் என்ன செய்ய முடியும்? யார் எது சொன்னாலும் என்னால் அதை தாங்க முடியாது மாப்பிள்ளை. ஏண்டி, நீயாவது என்கிட்ட அதை சொல்லிடக்கூடாதா? எல்லாத்தையும் மறைச்சு தொலைச்சிட்டிய. உங்ககிட்ட சொல்லி இருந்தா அப்படியே அங்க வந்து எல்லா தலையும் சீவிட்டு கதகளி ஆட்டம் ஆடி இருப்பியா? பாயா, நம்ம பொண்ணு கவிதா அந்த சுரேஷ கூட்டின்னு ஓடனால, அப்போ மீனாட்சி என்ன சொன்னா தெரியுமா? பாவம்மா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டாம், கல்யாண தேதி ஏதோ தள்ளி போச்சு, அப்புறம் முடிவானதும் சொல்லலான்னு சொன்னேன்ல உங்ககிட்ட. எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து கேட்டுன்னு கிடக்குற. பாரு,
மாப்பிள்ளையும் மீனாட்சியும் சும்மா லேசா தலையாட்டி இருந்தா போதும், அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பண்டாரம் பண்ணாடையே இருந்திருக்காது. எல்லாத்தையும் அடிச்சு விரட்டியிருப்பேன். தோ சாந்தியும் தோ ராஜேந்திர மாப்பிள்ளையும் நிக்கிறாங்க பாரு, இவங்க தான் கூட பிறந்தவங்க. அண்ணன் அண்ணியும் வீட்டை விட்டு வெளியில போறாங்கன்னு தெரிஞ்சதும் எங்களுக்கு சொத்து பத்தி எதுவுமே வேணாம், அண்ணன் அண்ணி தான் வேணும், அவங்க தான் எங்க உலகம்னு அவங்க பின்னாடி வந்தாங்க பாரு. இவங்க தான் இவரோட பெரிய சொத்து. என்ன பண்ண சொல்ற? காலம் மாறி போச்சு. கட்டின புருஷ பெத்த பிள்ளைங்களை தவிர மற்றவங்க எல்லாரையும் சுமையா நினைக்கிறாங்க இந்த காலத்து பசங்க. ஏயா என்ன சுமையா நினைக்கிறது? இவங்கள பெத்த தாயி இவங்கள சுமைன்னு நினைச்சு அன்னைக்கே இறக்கி வச்சிருந்தாங்கன்னா இந்த உலகத்துக்கு அவங்க எல்லாம் வந்திருப்பாங்களா? இந்த லட்சணத்துல நம்ம பொண்ணு ஒண்ணு கவிதான்னு பெத்து வச்சிருக்கேனே, அந்த மூதேவி அது என்ன மாறி போச்சியா? ஐயோ, அவளை கல்யாணம் பண்ணின்னு கிடக்குறானே அந்த சுரேஷ், அவனை பார்த்தா அப்படியே பில்லி சுண்ணிய வைக்கிற மாதிரியே இருக்கிறாயா. பண்ணாட பரதேசி. ஐயோ, 4 நாள் இந்த தோய்க்காத துணிய போட்டு ஆழ்ஞ்சின்னு கிடக்குறாயா. சரியான பிராடியா அவன். ஐயோ, வேலை வெட்டியே இல்ல போல இருக்குது அவனுக்கு. இது எப்படித்தான் அவனை காதலிச்சதுன்னே ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, அவனை காதலிச்சதுனால தானே நம்ம எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு அவன் பின்னாடிய போட்டா. ஏயா, நம்ம குடும்பத்துல யாராவது இப்படி இருந்திருக்காங்களா என்ன? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. யோ, உன் குடும்பத்துல யாராவது அப்படி இருந்தாங்களா? அட ஆமாயா, எனக்கு இப்பதான் ஞாபகத்துல வருது. முன்ன ஒரு தடவை என்கிட்ட சொல்லி இருக்கிறிய, உன் குடும்பத்துல யாரோ ஒருத்தி தூரத்து சொந்தம் அக்கா கறி அந்த வீட்டுல வேலை செய்யற டிரைவரோட ஓடி போயிட்டான்னு. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இங்க பாருங்க, அப்பா கிட்ட தயவு செஞ்சு கோவப்பட்டு பேசாதீங்க. அவர் இருக்கிற நிலைமை தெரிஞ்சா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஊர் நியாயம் எப்பப்ப பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மாடி, இது கண்கொள்ளா காட்சிமா. யாருக்குமே அடங்காத என் பொண்டாட்டி மீனாட்சி சொன்னதுமே அமைதியாயிட்டா. இது போதும்மா, இது போதும். என் பொண்டாட்டியோட மாற்றத்துக்கு இது ஒன்னே சாட்சிமா. சரிப்பா, நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. இல்லம்மா, அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்பணுமா? அட என்னங்க இங்க என்ன சொல்றீங்க? இனிமே இதான் உங்க வீடு, நீங்க எங்க கூட தான் இருக்கணும். சாந்தி, அவரை உள்ள கூட்டு போமா. அம்மா, உள்ள கூட்டு போங்கம்மா. சரிண்ணே, வாங்க. அவர் விட்டுருமா, அவரே போவாரு. போங்க போங்க, பாத்துட்டே இருக்காதீங்க. ஏதாவது தத்துவத்தை உதிர்க்கலாம் நினைக்காதீங்க, நடக்காது. போங்க. என்னங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஒன்னும் வேண்டாம் மீனாட்சி. ஹலோ ஹலோ, நான் சோமசுந்தரம் பேசுறேங்க. சொல்லுங்க. நான் கைராசி வீட்டுக்கு போய் நீங்க சொன்ன மாதிரி பீரோல போய் பார்த்தேன். எந்த சொத்து டாக்குமெண்ட் அங்க இல்ல. அட, அங்கதான் இருக்குங்க, தேடி பாருங்க. ஏங்க, எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாங்க சொல்றேன். என்னங்க சொல்றீங்க? என்னங்க, என்ன ஆச்சுங்க? இல்ல மீனாட்சி, சரவண மாமனார் கிட்ட வீட்டுக்கு போய் பீரோல இருக்கிற டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு வர சொன்னேன். ஏமாப்ல, நீங்க எதுக்கு தேவையில்லாம அந்த ஆள அந்த வீட்டுக்கு அமிச்சிங்க?
முதல்ல அந்த வீட்டுக்கு அந்த ஆளு போறதே தப்பாச்சே. இல்லைங்க, நான் தான் போக சொன்னேன். இப்போ அது பிரச்சனை இல்லைங்க. அதை அந்த டாக்குமெண்ட்ஸை காணோம்னா யார் அந்த பத்திரத்தை எடுத்திருப்பாங்க? மாப்ள, அந்த வீட்ல இருக்கிறதுல திருடங்க நிறைய இருக்குதுங்க. அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்திருக்கோம் மாப்ள. அம்மா, அந்த பீரோல பத்திரம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாதான். அண்ணே போனா போது விடுங்க, டூப்ளிகேட் போட்டுக்கலாம். டேய், என்னடா என்னடா பேசுற நீ? அது வேண்டாம், அது வேண்டாம். என்ன டேய், ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல் இருக்குடா. தாய் பத்திரம்னா சும்மா நினைச்சியா? ஆஃபீஸ் ஏறி ஏறி இறங்கணும், சப் ரெஜிஸ்ட்ராரை பார்க்கணும், அதெல்லாம் பெரிய பெரிய தலைவலிடா. அதெல்லாம் விடுங்க மாப்ள. இது என்ன ரொம்ப அவசரமா? மா, என்னம்மா பேசுறீங்க நீங்க? அது காணாம போச்சுன்னு சொன்னாக்க ஏதோ சொத்தை பிரிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாம நானும் மீனாட்சியும் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டோன்னு நினைக்க மாட்டாங்க? என்னம்மா என்ன? ஏனுங்க பால்? வேணா. ஏங்க? வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல? இருக்குங்க. அப்போ வேண்டாம். என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே அப்பாய மாதிரி பயந்து போயிருக்க. வா. அம்மா, காலையில உன் மருமக சித்ராவ நம்ம பொண்ணு வைஜெயந்தி அடிக்கிறப்பா ஏதோ எதிர்த்து வீரவசனங்கள் அப்படியே 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 கூப்பிடுச்சு. ரொம்ப நாள் அப்படியே அது மனசுக்குள்ளேயே கிடந்ததா அது? எதுங்க? ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுற. காலையில எல்லாம் பேசுனே மறந்துட்டியா? அதாவது அந்த காலத்து பொம்பளைகள்லாம் புருஷனுக்கு பயந்து அடி உதைக்கு பயந்து வாழ்ந்துட்டாங்க. ஆனா இந்த காலத்து பொண்ணுங்க அப்படி இல்ல, சுதாரிச்சுட்டாங்க அப்படிலாம் பேசுனே. அதத்தான் கேக்குறேன். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. அதாவது இத்தனை வருஷம் உங்ககிட்ட அடி உத வாங்கி நான் பயந்துட்டு இருந்தேன். இனிமேல் நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத அப்படியே புதாரமா சொன்னேன். அப்படி சொல்லி என்ன மிரட்டி இருக்க? அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் சும்மா பொதுவா தாங்க சொன்னேன். என்ன பொதுவா சொன்ன, மெதுவா சொன்னேன்னு? மொத்தத்துல உனக்கு என் மேல இருந்த பயம் அப்படியே போயிருச்சு. ஏன்னா உன் மருமக சித்ரா அந்த சின்ன கழுத என்னை எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டான்ல, அதை பார்த்த அவன் ஆத்தா இந்திராணி அவன் அன்னைக்கு வந்து எழுத்து பேசிட்டு போனான்ல, அதையும் பார்த்த உனக்கும் பயம் போச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்க பொண்ணு வைஜெயந்திய யாராவது கையோங்கன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? இல்லை அவ புருஷன் அடிச்சா கூட பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா? இல்லை என்னைக்காவது நம்ம மாப்பிள்ளை ராஜேந்திரன் நம்ம பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்காருங்களா? இல்லை அப்படி அடிச்சிருந்தாலும் நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா? சொல்லுங்க. ஏன்னா உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம். அதே மாதிரி தானுங்க மற்றவங்களும். சித்ராவும் நம்ம வைஜெயந்தி மாதிரி பொண்ணு தாங்க. அவளை பிடிக்கலைன்னா அவள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். அதை விட்டுட்டு
இப்படி தினமும் அடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா என்னங்க நியாயம் இது? அப்போ பிடிக்கலாட்டினா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடணும். சரி, உன்னை எனக்கு பிடிக்கல, ஐயோ, உன்னை அனுப்பிச்சிடலாமா? என்னங்க சொல்றீங்க? ஆமாடி. உன்னை எனக்கு பிடிக்கல, நான் அனுப்பிச்சிருந்தேன். உன்னை இவ்வளோ வயசுக்கு அப்புறம் அனுப்பிச்சா எங்கே போவ? உன் அப்பனும் ஆத்தாலும் கிடையாது, போய் தொலைஞ்சிட்டாங்க. உன் கூட பிறந்தவங்கள ஒருத்தன் இருக்கான், அவன் தம்பி கோயம்புத்தூரில். என்னத்தையோ ஓட்டிட்டு அலையிறான். அங்கே வேணா போயிருதியா? ஏனுங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், இத்தனை வருஷம் என் கூட குடும்பம் நடத்தி பிள்ளைகளை பெற்று என்ன நீ புரிஞ்சுக்கிட முடியாது. நீ மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த பயலும் என்ன புரிஞ்சுக்கிட முடியாது. இப்போ கூட டாக்டர்கிட்ட போய் என் உடம்ப செக் பண்ணா ஏதோ வயசுக்கு ஏற்ற சில குறைகள் அப்படி இப்படி ஏதாவது இருக்கலாம். ஆனா இந்த இதயம் இருக்கு பாத்தியா, என் இதயம் அது ரொம்ப ஸ்ட்ராங். 20 வயசு பையன், அந்த 20 வயசு பையன் இளைஞன மாதிரி அப்படி ஒரு ஸ்ட்ராங். ஏன் தெரியுமா? இந்த இதயம் யாருக்காகவும் கலங்காது, யாரை பார்த்தோ கவலைப்படாது. கல்லு மாதிரி சும்மா அப்படி ஏன் சடவம் செத்து போனானே, ஏதோ 2 நாள் பிள்ளைக்காக வருத்தப்பட்டேன். இப்ப அதையெல்லாம் மறந்துட்டேன்ல. எனக்கு ஒரே வருத்தம் தான், என் பிள்ளைய அத்தனை பேரும் செத்தாலும் சரி, நான் ஒரு முறையாவது அந்த சங்கத்து பதவியில உட்கார்ந்துடணும். இந்த வீரமணி உட்காருவான் அந்த பதவி மேல இருக்கிற ஒரு பிடிப்பு தான் இந்த இதயம் 20 வயசு பையன் மாதிரி துடிச்சிட்டு இருக்கு. பதவியில உட்காராம என் உயிர் போகாது. அதுக்கு 1000 பேர் செத்து தொலையட்டுமே, எல்லாம் செத்து தொலையட்டுமே, கவலைப்பட மாட்டேன். இடையில இப்படி அடக்க ஏதாவது பேசிட்டு இருந்த, தூங்குறப்போ கொடு பேசுற பால் எடுத்துட்டு வந்துட்டேன் எரியோ மாதிரி ஆளை ஊத்திரும் பாத்துக்கோ. வாடி வாங்கல, இன்னும் என்ன அங்க நின்றுட்டு இருக்க? போ. பேசி பாக்குறா வீரவசனம், அறிவுரை சொல்றா வீரமணிக்கு. அதான் அந்த காலத்து பெண்களாம், இந்த காலத்து பெண்கிட்டலாம் வச்சுக்கிறாங்க. இப்படி வீரமணியை மிரட்டி பாக்குறா, அறிவுரை சொல்றா. வீரமணியை மிரட்டி பாக்குறா. இருக்கா அவளுக்கு சங்க தலைவர் பதவி அது அந்த ஆசைதான் என்னை வாழ வைக்குது. பேசுறா, நத்துமரு